இனிமே இதுக்கப்புறம் குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னா கண்டிப்பா மாட்டாங்க. மேத்தமெட்டிக்கலா பாசிபிள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கூட நான் இதுக்கு மேல நம்பல. ஏன்னா மேத்தமெட்டிக்கலா நீங்க முடியும்னா கூட மீதி 4 நான் ஆல்ரெடி சொல்றேன். ஏன்னா ஜிடி கொலவெறியில இருக்காங்க, டிசி கொலவெறியில இருக்காங்க, கிங்ஸ் 11 பஞ்சாப் சம வெறியில இருக்காங்க. பட் போலிங் சில நேரத்துல அவங்களுக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனை. எல்எஸ்ஜி எப்படி ஆடுறாங்கன்னே சொல்ல முடியல. இன்னொரு நியூசிலாந்து டீம் மாதிரி இருக்காங்க. அட இவங்க வேலைக்காவதியா அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு 2 பேர் வந்து போலிங் போறான் சூப்பரா. இது வேலைக்காவதி அப்படின்னு பார்த்தா பேட்டிங்ல சமாளிக்கிறார் பூரா. ஓகேங்களா? சோ மிச்சல் மாஷ் வேற இருக்கு. சோ தே ஆர் இன் வண்டர்ஃபுல் ஃபார்ம். அதனால இந்த 4 டீமை ஓவர் டேக் பண்ணிட்டு மும்பையோ கொல்கட்டாவோ ஆர்சிபியோ வரதே டஃப்ங்கிறப்போ நம்மயோ ஆர்ஆரும் ஆல்மோஸ்ட் வாய்ப்பு இல்லை. அதனால இனிமே தோனியே சொல்றாரு we have to start looking ahead அப்படின்ட்டாரு. மறுபடியும் சொல்ற தோனி இந்த குறைச்சி பேசுறதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அவர் இன்டரிம் கேப்டனா தான் வந்தார். ஆக்ஷன்ல கூட அவர் இருந்ததா ஞாபகம் இல்லை. நீங்க அவர்கிட்ட கொடுத்ததே ஒரு மொக்கையான டீம் தான் கொடுக்குறீங்க. அதுலயும் நிறைய அழுத்தங்கள் இருக்கிறதா நான் பாக்குறேன். பத்திரனாவை ஏன் அவர் டீம்ல வச்சிருக்காரு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா லோ ஸ்கோரிங் மேட்ச்ல 45 ரன் கொடுத்தாரு அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி. அப்படிப்பட்ட பிளேயர் அவர் ஏன் வச்சிருக்காரு? சோ தோனியை பிளேம் பண்றதுக்காக நான் சொல்லல. பட் இனிமே தே ஹேவ் டு ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் த ஃபியூச்சர். அதையத்தான் தோனியும் சொன்னாரு.